சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மக்கள் நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றை முடிவு செய்யுங்கள். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் கடந்த தேர்தலிலே வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். கடந்த தேர்தலில் மட்டும் கிடையாது, கடந்த 3 தேர்தலிலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஞாபகம் வச்சுக்க. நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள். ஆக 3 தேர்தலிலும் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன? வெறும் ஏமாற்றம் தான். உங்களுக்கு கிடைத்தது என்ன? தெரு தெருவாக சாராயம், சந்து கடையும், கஞ்சாவும், போதை பொட்டலம், போதை பழக்கம், போதை மாத்திரை, இதுதான் உங்களுக்கு கிடைத்தது. கிடைச்சதெல்லாம் என்ன? 3 தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தீர்களே நீங்கள். உங்கள் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள், தெருவிலே வெளியிலே நிம்மதியாக சுதந்திரமாக நடமாட முடியுமா? நடக்க முடியுமா? இல்ல. 8 வயது குழந்தை, 4 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் நீங்கள் தமிழக மக்கள் 3 தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். அந்த தவறை தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 39 வெற்றியை கொடுத்தீர்கள். 2000 சட்டமன்ற தேர்தலிலே 2021 சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சிக்கு அவர்களை கொண்டு வந்தீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 அவர்களுக்கு கொடுத்தீர்களே. என்ன நிலை தமிழ்நாடு இன்னைக்கு? யாராவது சந்தோஷமா இருக்கிறாங்களா? விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இன்னைக்கு சென்னையில துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன, எதுக்கு போராடுறாங்க? துப்புரவு பணியாளர்கள் இல்லை என்றால் சென்னை நாரிடும். அவங்க எதுக்கு போராடுறாங்க? எங்களுக்கு வேலை வேணும்யா. நாங்க 15-20 வருஷமா நாங்க உங்க குப்பையெல்லாம் நாங்க அள்ளணுமே. நான் அங்க போறப்போ, சென்னையில போறப்போ, கிட்டத்தட்ட நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் இங்க ஊர்ல 2 மணி 3 மணிக்கு நான் பாக்குறப்போ பார்த்தா சுத்தி பெருக்கிட்டு இருப்பாங்க, சுத்தப்படுத்திட்டு இருப்பாங்க.